என்ன மேடம், திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்க? அதிரடியா 125 பேர் கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணா ஆல்டர்னேட்டுக்கு என்ன பண்ணுவீங்க மேடம்? ஆனா புது கான்ட்ராக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணா அதுல சிக்கல் இருக்கு மேடம். குவாலிட்டி செக் பண்ணி அப்ரூவல் வாங்கணும். இப்ப இருக்கிற சூழ்நிலையில அதெல்லாம் சரிப்பட்டு வராது மேடம். நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா இதை தவிர வேற வழியே இல்ல. நாம எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டோம். நம்மளால கான்ட்ராக்டர்ஸ கான்டாக்டே பண்ண முடியலங்கிறப்போ வேற என்ன பண்ண முடியும்? கப்பல் முழுகிறதுக்கு முன்னால ஒரு முடிவெடுக்கணும். முழுகினதுக்கு அப்புறம் முடிவெடுத்து எந்த பிரயோஜனமும் இல்ல. இன்னைக்கு வரைக்கும் சமாதானத்துக்கு வராதவங்க நாளை கழிச்சு வந்து என்ன பிரயோஜனம்? அதனால யோசிக்க வேண்டாம். நான் சொன்ன மாதிரியே நியூஸ் கொடுத்துருங்க. மாமா ஓகே தானே? ஓகே பார்வதி. அண்ணி எங்களுக்குலாம் டபுள் ஓகே. ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனியின் ஃபேக்டரி ஒன்றில் வருட கணக்கில் வேலை பார்த்த 1000த்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களில் 125 கான்ட்ராக்டர்ஸ் இன்று வேலை நீக்கம் செய்துள்ளனர். சென்னையில் இயங்கி வரும் ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனியின் இந்த ஃபேக்டரியில் இருந்து தமிழ்நாடு மட்டுமில்லாமல் இன்டர்நேஷனல் அளவிலும் ப்ராடக்ட் சப்ளை பண்ணப்பட்டு வருகிறது. ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனியின் இந்த இன்டர்நேஷனல் அளவில் பிசினஸிற்கு வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பவர்கள் அந்த 125 கான்ட்ராக்டர்ஸ். இன்று வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த அந்த 125 கான்ட்ராக்டர்ஸ் ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனியிலிருந்து நீக்கம் செய்தது பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. பார்வதி சொல்லுங்க ஐஸ்வர்யாமா. டிவி நியூஸ். ஆமா, நான் தான் கொடுக்க சொன்னேன். இவ்ளோ பெரிய முடிவு எடுக்கிறதுக்கு முன்னால நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும். நானும் உனக்கு ஈக்குவலா முடிவு எடுக்கிற அதிகாரத்துல இருக்கேன். வீடு பத்தி எரியுதுன்னா உடனே ஏதாவது செஞ்சு அணைக்கதான் பார்க்கணும். என்ன பண்ணலான்னு டிஸ்கஸ் பண்ணிலாம் முடிவெடுக்க முடியாது. அதுதான் நான் பண்ணிருக்கேன். கரெக்டா சொன்னீங்க. உங்ககிட்ட சொல்லிருந்தா நீங்க என்ன சொல்லிருப்பீங்க? வேண்டாம் தான் சொல்லிருப்பீங்க. %10 கொடுக்கலாம் நான் சொல்லும் போது வேண்டான்னு சொன்னது நீங்க தானே. இப்போ இதுக்கு எல்லாமே அதான் காரணம். அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இது இல்ல. நீ தப்பான முடிவு எடுத்துட்ட. நான் எதை நம்பியும் முடிவெடுக்கல. கடவுள் எப்பவுமே எனக்கு துணையா இருப்பாருன்னு நான் முழுசா நம்புறேன். அந்த நம்பிக்கையில எடுத்த முடிவு தான் இது. நான் எடுத்தது தப்பான முடிவா இல்லையான்னு 2 நாள்ல நிச்சயமா தெரிஞ்சிரும். கான்ட்ராக்டர் அசோசியேஷன்ல இருந்து தலைவர், செயலாளர்னு நிர்வாகிகள் வந்து 10% மார்ஜின் உயர்த்தி கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க கேட்டதை கொடுக்கணும்னு பார்வதி முடிவெடுத்தப்போ நான் கொடுக்க வேண்டாம் தான் சொன்னேன். நீங்க வந்ததுக்கு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம்னு சொன்னேன். அதனால கான்ட்ராக்டர் சப்ளைய ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கான்ட்ராக்டர் சப்ளை ஸ்டாப் பண்ணிட்டா ப்ரொடக்ஷன் கண்டினியூ பண்றது கஷ்டமாச்சே. சிக்கலான இந்த பிரச்சனையை சமாளிக்க கான்ட்ராக்டர்ஸ கூப்பிட்டு வச்சு பேசாம அவசரப்பட்டு 125 பேரோட கான்ட்ராக்ட பார்வதி கேன்சல் பண்ணிட்டா ஆண்டி. என்கிட்ட கூட கேட்காம சொல்லாம இப்படி ஒரு அதிரடி முடிவு எடுத்துட்டு அத டிவிலயும் பேப்பர்லயும் அனௌன்ஸ் பண்ணிட்டா ஆண்டி. பார்வதி எடுத்திருக்க இந்த அவசர முடிவால கம்பெனிக்கு எப்படிப்பட்ட பாதிப்பு வரப்போகுதுன்னு நினைக்கும் போது ஒரே டென்ஷனா இருக்கு. பாத்துட்டு சும்மாவா இருந்தேன்னு நாளைக்கு நீங்க என்ன கேள்வி கூட கேட்கலாம்ல. அதனாலதான் அடுத்த என்ன முடிவு எடுக்கலான்னு உங்ககிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு போலான்னு வந்தேன் ஆண்டி.
ஐஸ்வர்யா ஒருத்தரை நம்பி பொறுப்பை ஒப்படைச்சிட்டா நல்லதோ கெட்டதோ அவங்கள முழுசா நம்பணும். எவ்வளோ பெரிய இழப்பு ஏற்பட்டாலும் அதுல இருந்து மீண்டு வந்துடுற சொல்யூஷன் என்கிட்ட இருக்குன்னு நான் நம்புறேன். நீ அத பத்திலாம் கவலைப்பட வேண்டாம், போயிட்டு வா. பிரேக்கிங் நியூஸ், முக்கிய செய்திகள். 125 கான்ட்ராக்டர்களை நீக்க ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனி நம்ம பொழப்பே போச்சு. இப்ப என்ன பண்ற தலைவரா? இருங்க இருங்க, எல்லாரும் அமைதியா இருங்க. ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? எதுக்கு இப்ப பயப்படுறீங்க? நான் ஜாயின் பண்ண போற கம்பெனில உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி கான்ட்ராக்ட வாங்கி தர்றேன். யோ சும்மாரியா, இனிமேல நீங்க எப்ப ஜாயின் பண்ணி எங்களுக்கு ஆர்டர் வாங்கி கொடுத்து நாங்க எப்ப தொழில செய்யறது? அகிலாண்டீஸ்வரி மேடம் கம்பெனில இருந்து வர வேண்டிய பேமெண்ட் நிறைய இருக்கியா. உங்க பேச்ச கேட்டு அவசரப்பட்டு நாங்களும் தப்பு பண்ணிட்டோம். அவசரப்படாதீங்க, சொல்றது கேளுங்க. அந்த பக்கம் நான் போய் கேக்குறேன். ஏனப்பா சொன்னா கேளுங்க. அவசரப்படாதீங்க, சொல்றேன்ல. ஹலோ, சொல்லுங்க. மேடம், நான் ஆபீஸ் ஸ்டாஃப் தண்டபாணி பேசுறேன் மேடம். இங்க ஒரே பிரச்சனையாயிருச்சு. என்ன பிரச்சனை? டிவில நியூஸ பார்த்துட்டு கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் இங்க இருக்க மாட்டேன்னு கிளம்பி போயிட்டாங்க மேடம். என்ன சொல்றீங்க? கிளம்பிட்டாங்கன்னா அப்படி விட்டுட்டீங்களா? என்ன நீங்க ஏதாவது செஞ்சு இருக்க சொல்ல வேண்டியதானே? மேடம், மொத்தமா 125 பேர் கான்ட்ராக்ட் கேன்சல் ஆனதுல ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க மேடம். நான் எவ்வளவோ பேசி பார்த்தேன் மேடம். அவங்க கேக்குற மனநிலையே இல்ல மேடம். சரி, அவங்க பார்வதியை பார்க்க போறேன்னு ஏதாவது சொல்லிட்டு போனாங்களா? அப்படி இல்ல, எதுவுமே சொல்ல மேடம். கோவமா கிளம்பி போயிட்டாங்க மேடம். சரி, நீங்க போன வைங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம். சொல்லுங்க மேடம், எதுக்காக இந்த பிரஸ் மீட்? ஏற்கனவே கான்ட்ராக்டர்ஸ் 125 பேரை நாங்க மொத்தமா கேன்சல் பண்ணது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். நீங்க நியூஸ்லயும் கேட்டிருப்பீங்க. அவங்களுக்கு பதிலா நியூ கான்ட்ராக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ண போறதா அனௌன்ஸ் பண்ணிருந்தேன். இதத்தான நியூஸ்ல போட்டிருந்தீங்க எல்லாருமே. சோ 5 கான்ட்ராக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியாச்சு. அவங்க எல்லாரையுமே இது மூலமா உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறோம். அதுக்கு தான் இந்த பிரஸ் மீட். நியூ கான்ட்ராக்ட் சைன் பண்ண போறாளா? நியூ கான்ட்ராக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ண போறாளா? என்ன நினைச்சிட்டு இருக்கா அவ? என்ன பண்றேன்னு பாருங்க அவள. பேசாம இரு. எதுக்கு அவசரப்படுற? வெயிட் பண்ணி அவ என்னதான் பண்றான்னு பாப்போம். அவசரப்பட்டு போய் அங்க நின்னு மூக்க உடைச்சிட்டு வர போறேன். பேசாம இரு. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம். யாரு இவனுங்க எல்லாம்? நான் சொன்ன 5 பேர் இவங்க தான். இவங்க எல்லாருமே அவங்க ஸ்டேட்ல பெஸ்ட் கம்பெனிஸ்ல ISO சர்டிபிகேட் வாங்கின கான்ட்ராக்டர்ஸ். ஏற்கனவே சப்ளை பண்ணிட்டு இருந்த பழைய கான்ட்ராக்டர்ஸ் கொடுத்த அதே குவாலிட்டிய இவங்க சப்ளை பண்ண போறாங்க. இப்போ உங்க முன்னாலேயே அக்ரிமெண்ட் சைன் பண்ண போறோம். கஜேந்திரன் சார். ரெடி மேடம். பார்வதி, ஏன் கிட்ட கூட சொல்லாம நீ என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க? ஐஸ்வர்யம்மா, இப்ப எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எல்லாரும் முடிச்சிட்டு உங்களுக்கு சர்க்குலர் வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். மேடம், ஐயோ, வந்துட்டானுங்களே. மேடம் அங்க கிளம்பி நேரா இங்க வந்திருக்கானுங்க போல இருக்கு. எத்தனையோ வழியில உங்களை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணோம். ஆனா எங்களால காண்டாக்ட் பண்ணவே முடியலையே. இப்போ எப்படி வந்தீங்க? சரி, என்ன விஷயம் சொல்ல? சில பேரோட பேச்ச கேட்டுட்டு 125 பேரை ஒட்டு மொத்தமா நீங்க கேன்சல் பண்ண மாட்டீங்கன்னு நம்பிக்கையில நாங்க அதிகமா ஆசைப்பட்டுட்டோம் மேடம். தயவு செய்து எங்களை மன்னிச்சிருங்க மேடம். எங்களை நம்பி 125 குடும்பம் இருக்கு மேடம்.
அவங்கள நம்பி பல பேர் இருக்காங்க மேடம். எங்களை நீங்க ஒதுக்கிட்டீங்கன்னா எங்களை பின்னாடி இருக்கிற ஆயிரக்கணக்கான பேர் பாதிக்கப்படுவாங்க மேடம். டேய் எல்லாம் சரி, என் பேரை சொல்லிடாதீங்க. சரி, நீங்களே வந்து என்ன நடந்துச்சுன்னு பிரஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன் மேடம். டேய் நான் இன்னும் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. என் பேரகிர சொல்லி தொலைக்காதீங்க. 10% மார்ஜின் கேட்டு நிர்வாகத்துக்கு எதிரா நாங்க பிளாக்மெயில் பண்ணிட்டோம். இப்போ எங்க தவற உணர்ந்து நாங்க மன்னிப்பு கேட்டுட்டோம். பார்வதி மேடம் எங்களை பெருந்தன்மையா மன்னிச்சிருக்காங்க. இனிமே எப்பவும் நாங்க அகிலாண்டீஸ்வரி மேடம் கம்பெனிக்கு உண்மையா இருப்போம். இவ்வளவாவது காப்பாத்துனீங்க, சந்தோஷம். எதுக்கு எதுக்கு இப்ப பாக்குற? ரொம்ப நன்றி. நீங்க உடனே போய் சப்ளைய ஸ்டார்ட் பண்ணுங்க. வேலை ஆரம்பிச்சு நாளைக்கே டெலிவரி போயாகணும். கவலையே படாதீங்க மேடம். கண்டிப்பா அனுப்புறேன் மேடம். ஆமா மேடம். சரி, போயிட்டு வாங்க. அப்ப நாங்க வரோம் மேடம். மேடம், பழைய கான்ட்ராக்டர்ஸ் திரும்பி வந்ததுல சந்தோஷம் தான் மேடம். ஆனா புதுசா வந்தவங்கள என்ன பண்றது மேடம்? அக்ரிமெண்ட் வேற போட்டுட்டோம். இவங்களுக்கு ஆர்டர் கொடுக்கணுமே. அவங்களுக்கு ஆர்டர்லாம் கொடுக்க வேண்டாம் சார். நடிச்சதுக்கு பணம் கொடுத்தா மட்டும் போதும். நடிப்பா நடிச்சதுக்கு பணமா? நீங்க என்ன மேடம் சொல்றீங்க? அவங்களெல்லாம் கொஞ்சம் உத்து பார்த்தா உங்களுக்கே தெரியும். நிறைய சீரியல்ஸ்ல நடிச்சிருக்காங்க இவங்கெல்லாம். அவங்களுக்கு பணம் கொடுத்து செட்டில் பண்ணிடுங்கண்ணே. கொடுத்துருங்க தங்கச்சி. தேங்க்யூ சார். மேடம், ஷூட்டிங் போனா நாள் முழுக்க வேலை வாங்கிட்டு 750 ரூபா கொடுக்குறாங்க. ஆனா கொஞ்ச நேரம் ஆக்ட் பண்ணதுக்கு நீங்க 10,000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. நீங்க நல்லா இருக்கணும் மேடம். எப்ப நடிக்க தேவைனாலும் சொல்லி அனுப்புங்க மேடம். நன்றி மேடம். வரேன் மேடம். பார்வதி, யூ டன் a great job. உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்ஸ் மாமா. அம்மா, நான் உங்ககிட்ட கூட கேட்காம நீ ஏற்படுத்தின பிரச்சனைய சால்வ் பண்றதுக்கு என்னோட பெரிய உதவி உனக்கு தேவைப்படுமேன்னு நினைச்சேன். சரி, இது பண்ணதுனால என்ன நடக்குதுன்னு நானும் டென்ஷனா வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன். பிசினஸ்ல பெரிய அளவுல சாதிச்சவங்க கூட இப்படிலாம் யோசிப்பாங்களான்னு எனக்கு தெரியல. நீ ஓரளவுக்கு நிர்வாகத்தை கத்துக்கிறதுக்கு ஒரு 2-3 வருஷமாவது ஆகும்னு நினைச்சேன். ஆனா இவ்ளோ ஷார்ட் பீரியட்ல நானே பிரமிச்சு போற அளவுக்கு நீ டெவலப் ஆயிருக்க பார்வதி. எவ்ளோ ஒரு சிக்கலான பிரச்சனைய நீ தனியா நின்னு சாதுரியமா ஹேண்டில் பண்ணி ஜெயிச்சு காட்டியிருக்க பார்வதி. இவ்ளோ திறமை உனக்குள்ள எங்க இருந்து வந்தது பார்வதி? உங்ககிட்ட இருந்துதாமா. நான் படிக்காதவ, எனக்கு என்னமா தெரியும்? நான் எப்பவுமே உங்க பக்கத்துல இருந்து பாத்திருக்கேன். நீங்க பிசினஸ் பத்தி பேசுறதெல்லாம் கேட்டிருக்கேன். ஒருவேளை உங்களுக்குள்ள இருந்தது எனக்கே தெரியாம எனக்குள்ள இருந்து வெளியில வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிலாம் ஒண்ணு இல்ல பார்வதி. உனக்குள்ள திறமை இருக்கு. நீ உன்னை தாழ்த்திக்க வேண்டிய அவசியமே இல்ல. நான் உன்னை மனசார வாழ்த்துறேன். போயிட்டு வாங்க. சரி, போயிட்டு வரோம். போயிட்டு வரோம். வர வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 27ஆம் தேதி தான் அம்மா ஆதிக்கடவுர் பரம்பரையோட முழு பொறுப்புக்கு வந்த நாள். ஆமா பார்வதி, வருஷம் வருஷம் இந்த நாளை ரொம்ப சிறப்பா செலிப்ரேட் பண்ணுவோம். ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ்க்கும் வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் அம்மா ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க.
அன்னைக்கு அம்மா கொடுத்த ட்ரெஸ் தான் எல்லாரும் போட்டிருப்பாங்களும் கூட. ஆனா இந்த வருஷம் கொண்டாட முடியாதுல்ல. ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாருமே அம்மா இடத்துல அண்ணிய பாக்குறாங்க. அதனால அண்ணியோட கையாலேயே எல்லா ஸ்டாஃபுக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கட்டும். கண்டிப்பா எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. ஐயோ அதெல்லாம் வேணா சின்னையா. அருண் சொல்றதும் சரிதான். பார்வதி இந்த வருஷம் பொறுப்புக்கு வந்திருக்கிறதால உன் கையால எல்லாருக்கும் ட்ரெஸ் கொடுக்கறது சரியாதான் இருக்கும். இல்ல மாமா, நான் எப்படி? அதெல்லாம் முடியாது. என்னைக்கு இருந்தாலும் அகிலா ஆண்டியோட இடத்துக்கு பார்வதியால வரவே முடியாது. அதனால ஒண்ணு இந்த ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ணுங்க, இல்ல ஆண்டி கையால கொடுக்க ஏற்பாடு பண்ணுங்க. ஸ்டாஃப்ஸும் அததான் விரும்புவாங்க. இங்க பாரு, அதெல்லாம் முடியாது. பார்வதி அண்ணி கையால தான் கொடுக்கணும். முடியவே முடியாது. பார்வதி கையால புடவை வாங்கி நான் அதை கட்டிக்கணுமா? இங்க பாரு ஐசு, தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. அண்ணி கையால புடவை வாங்கி கட்டிக்க இஷ்டம் இல்லைன்னா நீ விட்டுரு. அண்ணி தான் கொடுப்பாங்க, அவங்க தான் கொடுக்கணும். மிஸ்டர் அருண், இவ்வள சின்னையா உட்காரு. ஐஸ்வர்யம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்க. பாத்தியா ப்ரோ என்ன பண்ணிட்டு இருக்கானு? பாத்துக்கலாம். என்ன சின்னையா அதெல்லாம்? இல்ல நீ எல்லா ஸ்டாஃபுக்கும் நீங்க தான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்க. சின்னையா, ஐஸ்வர்யா அம்மா சொல்றது கரெக்ட் தான். இல்ல நீங்க தான் கொடுக்குறீங்க, நீங்க தான் கொடுக்கணும். வேண்டாம், பிரச்சனை வேண்டாம், தேவையில்லாம நீங்க விட்டுருங்க சின்னையா. இத்தனை நாள நடந்துகிட்டு வர விஷயத்த விவாத பொருளாக்க வேண்டாம். இந்த வருஷமும் அம்மா கொடுக்கறதா சரியா இருக்கும். இது விஷயமா நாம எல்லாரும் போய் அம்மா கிட்ட பேசலாம். நான் ஏற்கனவே பெர்மிஷன் வாங்கியிருக்கேன். இந்த வருஷமும் நம்ம கொட்டேஷன் அனுப்ப வேண்டாம் கஜேந்திரன். என்ன ஆண்டி என்ன இப்படி சொல்றாரு? இரு, வெயிட் பண்ணு. ஏமாமா கொட்டேஷன் அனுப்ப வேண்டாம்னு சொல்றீங்க? கவர்மெண்ட் டெண்டர் கிடைச்சா நமக்கு நல்லது தானே? நல்லதுதான். ஆனா அதுல சில பிரச்சனைகள் இருக்கு பார்வதி. அதனால தான் கலந்துக்க வேண்டாம்னு சொல்றேன். என்ன மாமா பிரச்சனை? கவர்மெண்ட் டெண்டர் அப்படிங்கறனால அரசியல் தலையீடு இருக்கும். மினிஸ்டர்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆயிருப்பாங்க. அவங்க எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அவங்களுக்கு ஆப்போசிட்டா வேற நிக்கணும் பார்வதி. எதுக்கு பிரச்சனைன்னு அம்மாவே வேணாம்னு சொல்லிடுவாங்க. அதனால்தான் நானும் இத்தனை வருஷமா அதே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். வேற எதுவும் பண்ண முடியாத மாமா இந்த விஷயத்துல? இல்ல பார்வதி, அது நடக்கணும்னா அண்டர் தி டேபிள் டீலிங் நடக்கணும். என்ன மாமா அது? ஒரு பெரிய தொகையை லஞ்சமா கொடுக்கணும் பார்வதி. அப்படியெல்லாம் லஞ்சம் கொடுத்து ஒரு விஷயத்தை செய்யணும்னு நமக்கு அவசியம் இல்ல. அம்மாவும் அப்படி பண்ண மாட்டான். சரிங்க மாமா, அப்போ வேண்டாம். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீ ஆரம்பி. ரிஸ்க் எடுக்காம பலன் கிடைக்காது. அரசியல்வாதிகளை டீல் பண்றது ஒன்னும் அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது. இந்த டெண்டர் விஷயமா நான் ஆண்டி கிட்ட பேச போறேன். ஆமா, நான் இப்பவே போய் ஆண்டி கிட்ட பேச போறேன். நான் யாருன்னு உங்களுக்கு நிரூபிச்சு காட்ட இந்த ப்ராஜெக்ட் ஒரு நல்ல சான்ஸ். இத பாரு, நீ உன்னை நிரூபிச்சு காட்டுறதுக்கு 1008 விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் எதெல்லாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்றேனோ அதுவே திரும்ப எடுத்துட்டு வந்தேன்னா என்ன அர்த்தம்? எனக்கு அதான் புரிய மாட்டேங்குது. இல்ல ஆண்டி, இது என்ன மட்டும் ப்ரூவ் பண்ண கிடைச்சிருக்க சான்ஸா நான் நினைக்கல. இது மூலியமா நம்ம கம்பெனியோட ஸ்டாண்டர்ட் என்னன்னு இன்டர்நேஷனல் லெவல்ல என்னால ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே, உனக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த டெண்டருக்கு கொட்டேஷன் அனுப்பு. வாவ், தேங்க் யூ ஆண்டி, தேங்க் யூ so much. I'm so happy. ஆண்டி ஒரு நிமிஷம். அது ஆண்டி, இந்த கவர்மெண்ட் டெண்டரை நான் எடுத்துட்டா என் கையால தான் எல்லாருக்கும் நான் கிஃப்ட்ஸ் கொடுப்பேன். பார்வதி கொடுக்க கூடாது.
சரி, சொன்ன மாதிரி இந்த டெண்டர்ல நீ ஜெயிச்சு காட்டு. மத்த விஷயம்லாம் அப்புறமா பேசிப்போம். ஓகே ஆண்டி, எனக்கு இது போதும். நான் நிச்சயம் டெண்டர்ல ஜெயிப்பேன், ஜெயிச்சு காட்டுறேன். வரேன் ஆண்டி. குட் மார்னிங் சார். ஹாய். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். மாமா, ஐஸ்வர்யா அம்மா கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு தோணுது. வேண்டாம் பார்வதி, ஐஸ்வர்யா கிட்ட இப்போ எதுவும் கேட்க வேண்டாம். இல்ல மாமா, நம்ம கம்பெனி விஷயம் எப்படி என்னால கேட்காம இருக்க முடியும்? உன் இஷ்டம். ஐஸ்வர்யா அம்மா, என்ன? உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்கிட்ட உனக்கு என்ன கேட்க வேண்டியது இருக்கு? என்ன பாக்குற? நான் ஒன்னும் உன்ன மாதிரி வெறும் சைன் மட்டும் பண்ணிட்டு சீட்டை கிழிச்சு பொழுது போக்கிட்டு எந்திரிச்சு போற வெத்து வேட்டு ஒன்னும் இல்ல. எனக்கு 1008 வேலை இருக்கு. என்னன்னு சொல்லு. இல்ல ஐஸ்வர்யம்மா, வேற ஒண்ணும் இல்ல. இந்த டெண்டர் விஷயத்துல நீங்க என்ன முடிவெடுத்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலான்னு கேட்க வந்தேன். யூ மீன் நான் அந்த டெண்டரை கோட் பண்ண போறேனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலனா உன் தலை வெடிச்சிரும், அப்படிதானே? ஆசைப்பட்டுட்டியே. என்னதான் வெத்து வேட்டா இருந்தாலும் ஷைனிங் அத்தாரிட்டி உனக்கும் இருக்குல்ல. தெரிஞ்சுக்கிட்டா ஒன்னும் தப்பு இல்ல, சொல்றேன். டெண்டர் எடுக்கிறதுக்கு ஆண்டி எனக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அந்த டெண்டர் எனக்கு தான் கிடைக்கும், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. பாத்துட்டே இரு. சரி, அமௌண்ட் எவ்வளவு கோட் பண்ண போறீங்க? இல்லம்மா, தெரிஞ்சா என் சைடுல எனக்கு தோன்றத நான் சொல்லுவேன். டெண்டரை கோட் பண்றதுன்னு முடிவாயிடுச்சுன்னா எப்படியும் அத நாம சக்சஸ் பண்ணி காட்டணும் இல்லையா? அதானே நம்ம அம்மாவுக்கு பெருமை. ஓ, அவ்ளோ அக்கறை. அவ்ளோ அக்கறை இருந்தா உன்னோட அக்கறையை நீயே வச்சுக்கோ. அது எனக்கு தேவையில்ல. இது மிகப்பெரிய கான்ட்ராக்ட் மேடம், ரொம்ப பெருசு. 200 கோடிக்கு கோட் பண்ணாலே கிடைக்காது மேடம். நீங்க என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல. ஃபேக்ட் என்னவோ அதைத்தான் நான் சொன்னேன். போயும் மேடம், நீங்க 100 கோடிக்கு கோட் பண்ணிருக்கீங்க. இத அனுப்பி வச்சா நிச்சயமா நமக்கு சாங்ஷன் ஆகாது. அப்படியா? அவ்வளவுதானா? இன்னும் ஏதாவது இருக்கா? ப்ளீஸ் மேடம், பி சீரியஸ். கிடைக்காதுன்னு தெரிஞ்சே நாம ஏன் தப்பு பண்ணணும்? கஜேந்திரன், 200 கோடிக்கு கோட் பண்ணா யாரு வேணும்னாலும் அந்த கான்ட்ராக்ட் எடுத்துடலாம். 100 கோடிக்கு கோட் பண்ணா யாராலையும் எடுக்க முடியாது, இந்த ஐஸ்வர்யாவை தவிர. அந்த திறமை எனக்கு மட்டும்தான் இருக்கு. இப்ப அது உங்களுக்கு புரியாது. நான் ஜெயிச்சு காட்டினதுக்கு அப்புறம் நீங்க புரிஞ்சுப்பீங்க. போங்க, போய் வேலையை பாருங்க. இல்ல மேடம், என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன். முன் அனுபவம் இல்லாம தொழில் வீம்புக்கு தவறான முடிவெடுத்தவங்க யாரும் ஜெயிச்சதா சரித்திரமே இல்ல. மேடம்,
எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல சார். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சார். நீங்க இப்படி சாரி கேட்கிற அளவுக்கு என்ன நடந்தது? அது என்ன கவர் சொல்லுங்க முதல்ல. சார், நான் இனிமே ஆபீஸுக்கு வரல சார். என் ராஜினாமா லெட்டர் சார். என்ன ஆச்சு? எதனால இந்த திடீர் முடிவு? நான் என் சொந்த காரணத்துக்காகத்தான் ராஜினாமா பண்றேன். வேற எந்த காரணமும் இல்ல சார். தயவு செஞ்சு என் ராஜினாமாவை ஏத்துக்குங்க சார். இல்ல, வேற ஏதோ காரணம் இருக்கு. அதை நீங்க சொல்லாம மறைக்கிறீங்க. என்ன காரணம்னு சொல்லுங்க கஜேந்திரன். அத நான் சொல்றேன். கஜேந்திரன் சார் ராஜினாமா பண்றேன்னு சொல்றதுக்கு காரணம் வேற யாரும் இல்லப்பா, என் பொண்டாட்டி ஐஸ்வர்யா தான். எல்லாரும் கொடுத்துட்டீங்க. டெண்டர் பிரிச்சு பாத்துடலாமா? எல்லாரும் கேட்டுக்கோங்க. இப்ப டெண்டர் யாருக்கு போக போகுதுன்னு சார் அனௌன்ஸ் பண்ணுவாரு. இந்த ஏலத்துல குறைஞ்ச விலைக்கு கோட் பண்ணி டெண்டரை கைப்பற்றி இருக்கிறது ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனி. வணக்கம். பிரபல கட்டுமான நிறுவனம் அரசாங்க டெண்டர் எடுத்ததில் முறைகேடு, உயர் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து காரியம் சாதித்ததாக புகார். சென்னை வேளச்சேரியில் அமைய உள்ள வீட்டு வசதி குடியிருப்பு வளாகத்துக்கான டெண்டர் விடும் நிகழ்வு மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் இன்று நடந்தது. பல்வேறு கட்டுமான நிறுவனங்கள் கலந்து கொண்ட அந்நிகழ்வில் பிரபல தொழிலதிபர் ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி அவர்களுக்கு சொந்தமான ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனியின் கட்டுமான நிறுவனமும் கலந்து கொண்டது. மற்ற போட்டி நிறுவனங்களை பின்னுக்கு தள்ளி மிக குறைந்த தொகையில் முதல் முறையாக அரசாங்க டெண்டரை எடுத்துள்ளது. இந்த விஷயம் எல்லாராலும் மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்பட்டது. ஆனால் சிறிது நேரத்திலேயே அந்த சாதனையின் பின்னணியில் லஞ்சமும் அதிகார துஷ்பிரயோகமும் தலைவிரித்து ஆடியுள்ளது. ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனி லஞ்சம் கொடுத்தே இந்த டெண்டரை வாங்கியதாக பரவலாக பேசப்படுகிறது. சின்னையா, வேற சேனல் மாத்துங்க. பழைய சேனலே போடு. இந்த செய்தி வெளிச்சத்திற்கு வந்து அனைவரையும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. மாமா, இப்ப இந்த நியூஸ் ஒரு சேனல்ல மட்டும்தான் ஓடிட்டு இருக்கு. வேற சேனல் எதுலயுமே வரல போல. இப்பதான் பிரேக்கிங் நியூஸ் ஆயிருக்கு பார்வதி. இதுக்கு மேலதான் மத்த சேனல்ஸ் எல்லாம் வரும். மாமா, இந்த நியூஸ் வேற வேற சேனல்ல வந்தா ஊரெல்லாம் பரவிடும். சீக்கிரமா எப்படியாச்சும் எதுலயும் வராம கொஞ்சம் தடுத்து நிறுத்துங்க மாமா. ஆண்டி, உங்ககிட்ட நான் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் டெண்டர்ல நான் ஜெயிச்சிட்டேன். நிஜமாவா ஐஸ்வர்யா? ஆமா ஆண்டி, இங்க பாருங்க, இதான் சாங்ஷன் ஆர்டர். இத்தனை வருஷமா நீங்க வேண்டான்னு ஒதுங்கி இருந்த கவர்மெண்ட் டெண்டர்ல நான் கலந்துக்கிட்டு ஜெயிச்சிருக்கேன். குட், நல்ல விஷயம் ஐஸ்வர்யா. நீ என்ன அமௌண்ட் கோட் பண்ண? 100 crores ஆண்டி. 100 கோடியா? ஆமா. எப்படியாவது இதுல ஜெயிக்கணுங்கிற எண்ணத்துல அமௌண்ட் இவ்ளோ லோவா கோட் பண்ணிருக்க?
கண்டிப்பா 100 கோடியில இந்த ப்ராஜெக்ட முடிச்சு கொடுக்கவே முடியாது. அட்லீஸ்ட் 200 crores ஆகும். கண்டிப்பா லாஸ் தான் நமக்கு. இந்த ப்ராஜெக்ட்ல ஏற்படுற நஷ்டத்தை இன்னொரு ப்ராஜெக்ட்ல சரி பண்ணலாம் ஆண்டி. இத்தனை வருஷமா இல்லாம இப்பதான் முதல் முறையா கவர்மெண்ட் டெண்டர் சாங்ஷன் கிடைச்சிருக்கு. இது நமக்கு கிடைச்சிருக்க லாபம் தானே. இது எல்லாம் சரியா வரும்னு நினைக்கிறியா ஐஸ்வர்யா? சரியா வரும் ஆண்டி. ஹிமல நம்பிக்கை வைங்க. ஆண்டி, நான் சொன்ன மாதிரியே சாதிச்சு காட்டிட்டேன். நீங்க என்கிட்ட சொன்ன மாதிரி கிஃப்ட் என் கையாலே கொடுக்கலாமா? அப்கோர்ஸ், நான் தான் அப்பவே சொல்லிட்டேனே, நீயே கொடுத்துக்கோ. வாவ், தேங்க்ஸ் ஆண்டி, தேங்க்யூ சோ. அங்கிள், நான் ஜெயிலுக்கு போய் இப்பதான் ஆண்டியை பாத்துட்டு வரேன். நான் டெண்டர்ல ஜெயிச்சு நம்ம கம்பெனியோட கௌரவத்தை நான் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறதுக்காக ஆண்டி எனக்கு கொடுத்த பரிசு. இல்ல இத பரிசுலாம் சொல்ல முடியாது, பதவி. அதுக்கு தான் ஸ்வீட் வாங்கிட்டு வந்தேன், எடுத்துக்கோங்க. அருண், நீயும் எடுத்துக்கோ. அருண், சின்னையா, அருண். என்ன கை நீட்டி? அருண் விடு. சொன்னா கேளு அருண். சின்னையா, வேண்டாம் அருண். பாடி முதல்ல சொன்னா கேளு அருண். கோவப்படாத, விடு. கோவப்படாத அருண். இவளை இன்னைக்கு சொன்னா கேட்க மாட்டியா? பொறுமையா இருக்கு சின்னையா. பொறுமையா இரு. இதான் நீங்க இந்த குடும்பத்துக்கு செஞ்ச நல்லதா ஐஸ்வர்யாமா? இது மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்க மனசு என்ன பாடுபடும் நீங்க கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கவே இல்லையா? நான் மாமா கிட்ட சொல்லி இப்போதைக்கு அந்த நியூஸ் வெளியில வராம ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். நாளைக்கு எந்த விதத்திலயாவது அது வெளியில கசிஞ்சு நம்ம குடும்பத்துக்கோ அம்மாவுக்கோ கெட்ட பேரு ஏதாவது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அத பாத்துட்டு என்னால பொறுமையா இருக்க முடியாது. அதோட விளைவை நீங்க சந்திக்க வேண்டியதா இருக்கும். பார்வதி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அதை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். அத பத்தி நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் எவ்வளவு திமிரா பேசிட்டு போறா பாத்தீங்களா அவள? சின்னையா, நில்லு, பொறுமையா இரு. ப்ரோ, என்னையே எதுக்காக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க? சொன்னா கேளுடா. உட்காரு, பாத்துக்கலாம். உட்காரு. அதுக்குள்ள எப்படி டிவி நியூஸ்ல வந்திருக்கும்? இப்ப என்னடானா என்ன அடிக்க வரான்? பார்வதி என்னடானா இங்க நடக்கிற பிரச்சனைக்கு நான் தான் காரணம்னு பேசிட்டு இருக்கா. விட மாட்டேன். ஏ அருண், அவங்க கூட சேர்ந்து நீ என்ன அவமானப்படுத்திட்டல. பார்வதி, ஏன் லெவல் என்ன, உன் லெவல் என்ன, நீ எனக்கு சொல்றியா? மாநாடு முடியல மடி. விட மாட்டேன். உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. பார்வதிலாம் என்னைய மிரட்டுற அளவுக்கு வந்துட்டா. இந்த அருணுக்கு பொண்டாட்டிங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்ல. எல்லாருக்கும் இருக்கு. உங்க எல்லாருக்கும் சேர்த்து பெரிய ஆப்பா வைக்கிறேன். யாரையும் விட மாட்டேன். ஐசு, ஆண்டி. என்ன ஐசு, நீ டெண்டர்ல வின் பண்ண விஷயத்த அகிலா கிட்ட சொன்னல? சொல்லிட்டேன் ஆண்டி. நாளைக்கு என் கையால கிஃப்ட் கொடுக்க கூட பெர்மிஷன் வாங்கிட்டேன். பெர்மிஷன்? சூப்பர் ஐசு. அப்புறம் என்ன பாத்தியா, அதுதான் ஐசுங்கிறது. சாதிச்சிட்டா பாரு. அதான் சந்தோஷமா இருக்க வேண்டியதானே, அப்புறம் ஏன் டென்ஷனா இருக்க? ஆண்டி, நம்ம தப்பான வழியில டெண்டர் எடுத்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. என்னாச்சு பார்வதி? அம்மா இல்லாம பூஜை நடக்கிறத நினைச்சு பார்த்தேன். என் மனசு தாங்கல மாமா. அக்கா இல்லாதது வருத்தம் தான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் கடந்துதானே போக வேண்டியது இருக்கு. சாப்பிடாம இருக்குமா, தூங்காம இருக்குமா? ஆனா அதான் அக்கா இடத்துல இருந்து ஐஸ்வர்யா பூஜையை நடத்துறாளே, அப்புறம் என்ன? அதுவும் அக்கா சம்மதத்தோட.
என்னடா நீ ஏன் இப்ப முறைக்கிற? நான் உண்மைதானே சொன்னேன். வனஜா, பூஜை நடக்குதுல்ல, கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்களா? சுவாமி, நீங்க பூஜை ஆரம்பிங்க. வருணாய நமஹ, வாயவே நமஹ, குபேராய நமஹ. மா, எல்லாரும் குடும்பம் விருத்தியாகணும், பரம்பரை பெருமை தழைக்கணும்னு உங்க முன்னோர்களையும் வேண்டிண்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிங்க சுவாமிய. ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். மகாவிஷ்ணுவே நமஹ. கடவுளே, அகிலா, ஐஸ்வர்யா, இந்த பார்வதி 3 பேரும் முடிஞ்சா ஜெயிலே இருக்கணும். அந்த இடத்துக்கு நான் வரணும். என்னுடைய அத்தை, உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுருச்சு அத்தை. கேக்குதா? நீ முடிக்கிட்டு சாமி கும்பிடு. என்னங்க நிறுத்துங்க. இப்ப எதுக்கு போலீஸ்? வாங்க. இங்க மிஸ்ஸஸ் ஐஸ்வர்யா யாரு? மாட்னியா சாவுடி. இவதான். இவளேதான். நடத்துங்க, நடத்துங்க. கேக்குறல, யாருன்னு சொல்லுங்க. நான் தான் இன்ஸ்பெக்டர். உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். அரெஸ்டா? அரெஸ்ட்? என்ன என்ன சொல்றீங்க நீங்க? என்ன சொல்றீங்க? ஏன் அரெஸ்ட் பண்ணனும்? இவங்க பல கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்து கவர்மெண்ட் டெண்டர் எடுத்திருக்காங்க. மேடம், நான் இங்க ஆபீஸ் ஸ்டாஃப், சீனியர் மேனேஜர். என் பேரு கஜேந்திரன். இந்த கம்பெனிக்காக நான் லஞ்சம் கொடுத்துதான் அந்த டெண்டரை எடுத்தேன். ஆனா அந்த விஷயம் இதுவரைக்கும் இவங்களுக்கு தெரியாது. ஆமா மேடம், லஞ்சம் கொடுத்ததுக்கும் இவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதுக்கு நான் தான் காரணம், நான் மட்டும்தான் காரணம். ஐயோ, மேடம், நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க, மத்ததெல்லாம் நான் கோர்ட்ல வந்து பேசிக்கிறேன். இப்படி சொல்ல சொல்லி யாராவது உங்களை மிரட்டினாங்களா? இல்ல வேற ஏதாவது ஆதாயத்துக்காக நீங்க தப்பு செஞ்சதா பொறுப்பேத்துக்கிட்டு அரெஸ்ட் ஆகுறீங்களா? எதுவா இருந்தாலும் உண்மையை சொல்லிடுங்க, இல்லனா பின்னாடி பெரிய சிக்கல்ல மாட்டுவீங்க. நான் தான் தெளிவா சொல்லிட்டேனே சார். அவங்கள விட்டுட்டு என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. பின்னாடி எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் சார். கான்ஸ்டபிள், இவரை அரெஸ்ட் பண்ணி வண்டியில ஏத்துங்க. வண்டியில ஏத்துங்க. நல்ல வேளை என் பேர் எதுவும் சொல்லாம விட்டானே. இன்ஸ்பெக்டர், ஒரு நிமிஷம். நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும், அதுக்கப்புறம் நீங்க கூட்டிட்டு போங்க. ஐஸ்வர்யம்மா, நீங்களும் என் கூட வாங்க. ஐஸ்வர்யம்மா, உங்ககிட்ட தான் சொல்றேன்.
என் கூட வாங்க. வாங்க வாங்க சார். என்ன விசாரிக்க போறா? போய் பாப்போம். தனியா விடக்கூடாது. பாத்தீங்களா ஐஸ்வர்யம்மா, இதுதான் அவரோட பெரிய மனசு. இப்ப அம்மாவோட மரியாதைக்கும் அம்மாவோட கௌரவத்துக்கும் கேடு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக செய்யாத தப்புக்கு பொறுப்பேத்துக்கிட்டு இப்ப ஜெயிலுக்கு போறேங்கிறாரு. இவர மாதிரி ஒரு தொழிலாளி கிடைக்கிறதுக்கு நாம கொடுத்து வச்சிருக்கணும். பெரிய மனுஷன்னு கூட பார்க்காம இவரை போய் கை நீட்டி அடிச்சிட்டீங்களே, எப்படி உங்களுக்கு மனசு வந்தது? அதனால இப்ப நீங்க இவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு? அதுவும் இவன் கிட்ட? அதெல்லாம் வேண்டாம் மேடம். மேடத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்கற அளவுக்கு நான் ஒன்னும் பெரிய ஆளு கிடையாது மேடம். வேண்டாம் மேடம், விடுங்க, நான் கிளம்புறேன். இருங்க கஜேந்திரன் சார், நீங்க பெரிய ஆள் தான் கஜேந்திரன் சார். என்ன மன்னிச்சிருங்க கஜேந்திரன். சரிங்க மேடம், நான் கிளம்புறேன். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, உங்களை சீக்கிரமா ஜாமீன்ல எடுத்துடுறோம். சரி, நான் வரேன் மேடம். ஐஸ்வர்யா, என்ன ஐஸ்வர்யா இப்படி பண்ணிட்ட? எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தேன். கடைசியில அவ கையால எல்லா கிஃப்டையும் கொடுக்க சொல்லிட்டு வந்திருக்க. இப்படியா பண்றது? பார்வதி திட்டம் போட்டு என் கழுத்தை அறுத்துட்டா ஆண்டி. மீடியா நியூஸ்ல இருந்து என்ன காப்பாத்தணும்னு சொல்லிட்டு நேத்து என்கிட்ட சொன்னவ இன்னைக்கு டைம் பார்த்து போலீஸ வர வச்சுட்டா. கஜேந்திரனை வர வச்சது, ஒர்க்கர்ஸ தூண்டி விட்டது எல்லாமே அவதான். அவளுக்கு நான் சரியான பதிலடி தராம விட மாட்டேன். அவளை வர்ற கோவத்துக்கு. ஐசு, கொஞ்சம் பொறுமையா இரு ஐசு. ஐயோ, என்ன பண்ற நீ? வேண்டாமா, இத வாங்க எனக்கு இஷ்டம் இல்ல. அண்ணே, ஒரு நிமிஷம் நில்லுங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க. வாங்க அண்ணே. ஏன்னா கிஃப்ட் வாங்க இஷ்டம் இல்லைன்னு சொன்னீங்க? ஆமாமா, எங்களுக்கு இஷ்டம் இல்லம்மா. நீங்க கொடுத்தா நாங்க தாராளமா வாங்கிக்கிறோமா? ஆமாமா. என்னென்ன இதெல்லாம்? பார்வதி, நீயே எல்லாருக்கும் கிஃப்ட் கொடு. இல்ல பரவாயில்ல ஐஸ்வர்யா அம்மா, நீங்களே கொடுங்க. அம்மா உங்களை தானே கொடுக்க சொன்னாங்க. ஆமா, ஆனா
நான் இப்ப சொல்றேன், நீயே gift கொடு.